ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 8வது கவிதை. இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா வயல்வெளி வாடாது. இதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு முழுமையா சொல்றேன், அதன் பிறகு உள்ளாழங்களை தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வலிகள் வந்து என் நரம்பை அறுத்து செல்ல, செயலற்று நின்றேன் நான், உதவ யாரும் இல்லை. நீர் உயிர்த்தெழுந்து வந்தீர், உடலில் உருமாற்றம் தந்தீர். பேசும் வார்த்தை வழுக்கினால் ஆசை அன்பும் அகன்றிடும். அனல் பறக்கும் பேச்சினால் வயல்வெளியும் வாடிடும். அது மட்டும் இல்ல, வெள்ளை மனதை மெல்ல கொல்லும் தொல்லைகள் தொடர்கிறதே. பல்லை காட்டி வில்லெறியும் கற்கள் வந்து குவிகிறதே. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒண்ணா உங்களுக்கு விளக்குறேன். வலிகள் வந்து என் நரம்பை அறுத்து செல்ல. சில நேரங்கள்ல உங்களுக்கு நரம்புகள்ல சோர்ந்து போகுது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இருக்க ஒரே காரணம் வலிகள். வலிகள் சில நேரங்கள்ல நம்மளுடைய நரம்புகளை சோர்ந்து போகும்படியாக செய்யும். அதனால நல்லா பாருங்க, வலிகள் வந்து என் நரம்பை அறுத்து செல்ல, செயலற்று நின்றேன். அப்படி இருக்கும் போது, செயலற்று உங்களுடைய எந்த உடல்லையும் வந்துட்டு சுகம் இருக்காத, அதாவது சுகம் இல்லாத இருக்கும் போதுதான் நமக்கு சுகம் தர தேவன் வருவார். வலிகள் வந்து என் நரம்பை அறுத்து செல்ல, செயலற்று நின்றேன் நான், உதவ யாரும் இல்லை. உதவ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் உயிர்த்தெழுந்து வருவார் அப்படின்னு அர்த்தம். அவர் நமக்காய் வருவார், அவர் உயிர்த்தெழுந்து வருவார், உடலில் உருமாற்றம் தருவார். அப்போ உருமாற்றம் தரும்போது இனி நம்மளோட வாழ்க்கையில நரம்புகள்ல சோர்வு இருக்காது, எந்த ஒரு பாகத்திலையும் சோர்வு இருக்காது. நம்மளுடைய மாம்சத்துல ஒரு உருமாற்றத்தை தேவன் தந்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். பேசும் வார்த்தை வழுக்கினால் ஆசை அன்பும் அகன்றிடும். அனல் பறக்கும் பேச்சினால் வயல்வெளியும் வாடிடும். அப்போ நம்ம யாருக்கிட்டாச்சும் அன்பா இருக்கும் போது கோபமா பேசிட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, பொறுத்துக்க முடியாது, ரொம்ப நம்மளுக்கு சோகமாயிடும். அப்போ அன்பாவே நீங்க இருங்க, இறுதி வரைக்கும் அன்பா இருங்க. உங்களுடைய வார்த்தையை மட்டும் விடாதீங்க. கோபத்தினால வார்த்தைகள் பிறக்க கூடாது. அன்பினால பாசத்துக்குரிய வார்த்தைகள், ரொம்ப தாழ்மையான வார்த்தைகள் பிறக்கணும், பெருமையான வார்த்தைகள் வரக்கூடாது. கோபத்தினால பிறரை காயப்படுத்தும்படியான வார்த்தைகள் நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடாது. அதனாலதான் பேசும் வார்த்தை வழுக்கினால் ஆசை அன்பு அகன்றிடும். அனல் பறக்கும் பேச்சினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளோட பேச்சுல கூட ஒரு தாழ்மை இருக்கணும், ஒரு நிதானம் இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இனிமையா இருக்கும். அதாவது கேட்கிறவங்களோட காதுல துன்பம் வரக்கூடாது, இன்பம் பாயணும். அவ்வாறாக நம்மளோட வார்த்தைகள் இருக்கணும். அனல் பறக்கும் பேச்சினால் வயல்வெளியும் வாடிடும். அப்படி வாடக்கூடாதுன்னா நம்மளோட வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையா இருக்கணும், தேவன் தரும் வார்த்தையா இருக்கணும். அதனாலதான் இனி நம்மளோட வாழ்க்கையில வயல்வெளி வாடாது, அது ஒரு நாளும் வாடாதே இறுதி வரை இருக்கணும். அப்படின்னா அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு தாழ்மையான அன்பான வார்த்தையை நாம் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அதாவது இறுதியாக வெள்ளை மனதை மெல்ல கொல்லும் தொல்லைகள் தருகிறது. நல்லா பாருங்க, வெள்ளை மனதை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துக்குள் இருக்கிறார். அப்படி இருக்கும் போதுதான் பிசாசு என்ன பண்ணுவான், பல விதமான தொல்லைகள் கொடுப்பான். அப்படி கொடுக்கும் போது நீங்க பரிசுத்த ஆவியானவரை விட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் செல்லக்கூடாது. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. வெள்ளை மனதை மெல்ல கொல்லும். அவன் மெல்லதான் அவன் கொல்லுவான். எப்படி? கோபத்தை காட்டி இல்ல. உண்மையான ஆவிக்குரிய அன்பு வேற, போலியான பிசாசுக்குரிய அன்பு வேற. அதை நீங்க நாடி போக கூடாது. நீங்க நல்லா பாருங்க, வெள்ளை மனதை மெல்ல கொல்லும் தொல்லைகள் தொடர்கிறதே. பல்லை காட்டி வில்லெறியும் கற்கள் குவிகிறதேனா, அவன் சிரிச்சு பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கும். அதனால யாரையும் எளிதா நம்பாதீங்க. அதனால அன்பு 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 கொடுக்காம மட்டும் இருந்துடாதீங்க. அன்பு கொடுங்க, ஆவிக்குரிய கண்கள்ல பாருங்க, பரிசுத்த ஆவியானவரோட ஏவுதல் மூலமா பேசுங்க. அப்படி பேசும்போது யார் மாம்சத்துக்குரியவர்கள், யார் ஆவிக்குரியவர்கள் சொல்லிட்டு தேவனே உங்களுக்கு விளக்குவார். இனி உங்களோட வாழ்க்கையில வயல்வெளி வாடிடுச்சு, என்னோட சரீரம் என்ன ஆயிடுச்சு, அவள்தான் கெட்டு போயிடுச்சு, செத்து போயிடுச்சுன்னு உங்களோட வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் வரக்கூடாது. தேவன் ஒரு உருமாற்றம் கொடுப்பார். அதனால் என்னோட வயல்வெளி வாடாது,
அப்படி நீங்க சொல்லுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து உங்களை தேவன் ஒரு வித்தியாசமான சாட்சியா எடுத்து பயன்படுத்துவார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.